எங்கள் வீட்டில் முன்னாடி தான் கொஞ்சம் நல்லா இடம் பார்த்துக்கோங்க, பின்னாடி புழக்கமே கிடையாது. இந்த ஒரு சின்ன முடுக்கு தான் அந்த பைப்பு இப்பு போடுறதுக்காண்டி அந்த மாதிரி போட்டிருப்போம் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து தூதுவளை, அதுலேயே இத்தனை செடி வச்சுருக்கேன் பாருங்கள். இன்னொரு இது வந்து முருங்கை மரம் பார்த்துக்கோங்க. முருங்கை மரத்தில் நல்லா அந்த காய் வந்து அவ்வளோ நீளத்துக்கு இருக்கும் பார்த்துக்கோங்க, செமையாக இருக்கும். ஆனால் இப்போ வந்து காய் இல்லை, அந்த கீரைக்காண்டி இந்த முருங்கை கீரையை அப்பப்போ முருங்கை மரத்தை வெட்டி வெட்டி வச்சுக்கிறோம் பார்த்துக்கோங்க. இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த வயிற்று புண்ணுக்கெலாம் நம்ம வைப்போம்ல மணத்தக்காளி கீரை, அதுவும் அப்படியே ஏற்கனவே ஒன்று வாங்கி எங்கேயோ யார் வீட்லேயோ பிடுங்கி வச்சேன். அதை அப்படியே நல்லா முளைச்சி அப்படியே அழகாக சூப்பராக முளைஞ்சி வந்துட்டு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ரோஸு, கடையில் வந்து நம்ம காசு கொடுத்து வாங்கி வைக்கிற ரோஸ் எல்லாம் ஒழுங்காக வராது. இது ஒரு கம்பு குச்சி தான் வாங்கி வச்ச பார்த்துக்கோங்க, அப்படி சூப்பராக தழுத்து அழகாக பூ பூத்துக்கிட்டு இருக்கு நாட்டு ரோஸு. அதே மாதிரி தான் இந்த பட்டன் ரோஸும் அப்படி அழகாக பூத்துக்கிட்டு கிடக்கு பார்த்துக்கோங்க. இது இந்த வல்லாரைக்கீரை, அதுவும் எக்கச்சக்கமாக வளர்ந்துட்டு அவ்வளோத்தையும் வெட்டி விட்டேன்.